ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். ஈரான் அமெரிக்கா இடையான போர் முடிவுக்கு வரப்போகுது, ரெண்டு நாடும் ஒரு உடன்பாடுக்கு வரப்போகுது, அதுக்கான டேர்ம்ஸ்லாம் ஃபைனல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கிற, ரெண்டு நாட்டுக்கு இடையே நடத்திட்டு இருக்கிற, மத்தியஸ்தம் பண்ற பாகிஸ்தானோட பிரதமர் ஷெரீஃப் அவர்கள் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. ஈரான் தரப்புல இருந்தும் இந்த மாதிரியான அம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பலதை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே போர் நிறுத்தம் அறிவிச்சின்ற நிலையில் ஈரானோட போர்ட்டை முற்றுகையிட்டது, லெபனான் மேலே தொடர்ந்து தாக்குதல் இஸ்ரேல் நடத்திட்டே இருந்தது. இந்தமாரி காரணங்களால் அது சுமூகமாக இல்லாமல் மறுபடியும் ஒரு பதட்டமான சூழல் தான் நிறைவேறிட்டு இருந்தது. இப்போ கூட இந்தியாவோட கப்பலை தாக்கிட்டதா அமெரிக்கா சொல்லுது. ஈரான் தாக்கிட்டாங்கன்னு சொல்லி அமெரிக்கா குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்குது. ஆனால் ஈரான் அது நாங்கள் செய்யலைன்ற மாரி மறுக்கிறாங்க. இந்த பதட்டமான சூழல்லாம் ஒரு முடிவுக்கு வர நிலையில் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் உங்கள் கருத்து என்னதை பற்றி? பேச்சுவார்த்தை ஒரு புறம் அதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கும்போதே, போன வாரமும் சரி இந்த வாரமும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சின்ன சின்ன மோதல் நடந்துக்கிட்டே இருந்தது. லெபனானை நீங்கள் தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கிறீங்கன்னு ஈரான் இஸ்ரேலை தாக்கிச்சு, இஸ்ரேலும் திரும்ப ஈரானை தாக்கிச்சு. அதே போல் அமெரிக்காவினுடைய ஒரு ஹெலிகாப்டரை, அப்பாச்சி ஹெலிகாப்டர், அதை ஈரான் தகர்க்குது. அதற்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரானை தாக்குகிறது. 2 நாள் 2 நைட்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்புறம் திரும்ப ஈரான் வளைகுடா நாடுகள், வழக்கம் போல் வளைகுடா நாடுகளுடைய அமெரிக்க நிலைகளாக இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இதை ஈரான் தாக்குது. அப்போ பலருக்கும் இது வினோதமாக இருக்கலாம். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்கும்போது இந்த மோதல் ஏன் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. இந்த மோதலுக்கு கொண்டு வரக்கூடிய பேச்சுவார்த்தையில் ஈரானுடைய முக்கியமான கோரிக்கை என்னென்னா, லெபனான் மீது போர் நிறுத்தம் வரணும். போர் நிறுத்தம் சமாதான உடன்படிக்கைன்னு சொன்னால் அது மத்திய கிழக்கு முழுவதும் வரணும். காசா, லெபனான், ஈரான், வளைகுடா நாடுகள் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணும். ஒரு ஈரானுக்கு மட்டும் அது போர் நிறுத்தம்னு சொல்லி லெபனானை நாங்கள் கைவிட மாட்டோம். இதில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னா, லெபனானுடைய தாக்குதல் என்பது இஸ்ரேலுடைய பிரச்சனை, அதற்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தம் இல்லை, ஈரான் வரைக்கும் தான் நாங்கள் பேச முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் அவங்களுக்குள்ள ஒரு வேறுபாடு இருந்துச்சு. அந்த வேறுபாடு ஒரு குறைந்து வரக்கூடிய சூழலில் இருக்குது. ஏன்னா முதல்ல பாகிஸ்தான் மதிசனம் பண்ணும்போது இவங்க ட்ரம்ப் விட்டு இதுவாக இருக்கட்டும், இல்லை பாகிஸ்தான் பிரதமர் அவர் விட்டு இதுவாக இருக்கட்டும், அது லெபனான் உட்பட அப்படின்றதான் ஆமாம் அப்போ சொன்னாங்க. அதுக்கு பிறகு லெபனானும் இஸ்ரேலும் அமெரிக்காவில் போர் நிறுத்தம், தற்காலிக போர் நிறுத்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்க. அதையும் மீறி தான் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 3700க்கும் மேற்பட்ட மக்களை கொலை செஞ்சுருக்கிறாங்க லெபனானில் மட்டும். அது போக தெற்கு லெபனானை கிட்டத்தட்ட காலி ஆகிட்டாங்க. நேற்று கூட 20 நகரங்கள், கிராமங்கள் அடங்கிய பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதில் ஈரான் உறுதியாக இருக்குது. இப்போ அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலை கட்டுப்படுத்துகின்ற வேலையை ட்ரம்ப் அல்லது அமெரிக்கா பார்த்துக்குவாங்க, அதனால் இஸ்ரேல் இதில் நேரடியாக பங்கேற்கலைன்னாலும் அமெரிக்கா அப்படியே ஒரு வாக்குறுதி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் அதில் உறுதியாக இருக்குது. அடுத்தபடியாக ஈரானுடைய சொத்துக்கள் வெளிநாட்டில் முடக்கம் செஞ்சுருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய பொருளாதார தடையினால். அந்த முடக்கம் செய்யப்பட்ட சொத்துக்களை திரும்ப ஈரானுக்கு தரணும். ஈரான் ஏற்கனவே இந்த போருனாலும் சரி, போருக்கு முன்னாடி பொருளாதார தடைகள்னாலும் ஒரு சிரமமான நெருக்கடியில் அந்த நாடு கடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கூட இந்த போருக்கு பிறகு கூட பார்த்தீங்க அப்படின்னா விலைவாசி, பணவீக்கம், வேலையில்லா திண்டாட்டம், போர்னால் வந்திருக்கின்ற புதிதான வேலையில்லா திண்டாட்டம், இப்படி பல பிரச்சனைகளை ஈரான் மக்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அந்த முடக்கி வைக்கப்பட்டிருக்கிற சொத்துக்களை விடுவிக்கணும். கிட்டத்தட்ட 24 பில்லியன் டாலர். அது ஈரானுடைய முக்கியமான கோரிக்கை. அதற்கு அடுத்தபடியாக ஹோர்முஸ் நீரிணை கடல் பகுதியை திறந்து விடுவது. இதுதான் முதல் கட்டமாக ஐரோப்பாவில் அடுத்த வாரம் நடக்க இருக்கின்ற உடன்படிக்கையில் இந்த 3 விஷயங்கள் தான் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் தரப்பு இந்த செய்திகளை ஈரான் அரசு செய்தி நிறுவனங்களுக்கு லீக் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் அதை கடுமையாக எதிர்க்கிறார். அதெல்லாம் ஃபேக் நியூஸு, ஈரான் இது மாதிரி லீக் பண்ணுறது அதெல்லாம் ஃபேக் நியூஸை நம்பாதீங்க, அதெல்லாம் பேச்சுவார்த்தை இல்லை, ஒரு அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உகந்த மக்கள் இல்லை,
இதெல்லாம் ஒரு விமர்சனம் செய்திருக்கிறாரு. ஈரான் அதை மறுத்திருக்கிறது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், ட்ரம்ப் தன்னுடைய சொந்த நாட்டில் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை மூலமாக ஏதாவது நாங்கள் ரிசல்ட் காமிச்சிருக்கிறோம், அமெரிக்காவுக்கு ஃபேவராக ஏதாவது செஞ்சு காமிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கெத்து காட்டணும். இது அவருடைய பிரச்சனை. ஈரானுடைய பிரச்சனை போர்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையிலே ஏதாவது நிவாரணம், ஒரு ரிலீஃப், ஏதாவது ஒரு நடவடிக்கை இருந்தால் தான் உள்நாட்டில் மக்கள் வந்து திருப்தி அடைவாங்க. அதனால் வந்து பொருளாதார தடைகள் இந்த பேச்சுவார்த்தையை ஒட்டி நீக்கப்பட்டால் அது ஈரான் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய ஸ்டாண்டு. அப்போ ரெண்டு நாடுகளும் ஒரு இந்த உடன்படிக்கையில் மூலம் தாங்கள் சாதித்திருக்கிறோம் அப்படின்னு காட்ட வேண்டிய சூழலில் இருக்கிறாங்க. இது அமெரிக்காவுக்கு ரொம்பவே இருக்குது. ஏன்னா இந்த போர்னால் அமெரிக்கா உருவாக்கிய பிரச்சனைகளும் அடைந்த தோல்விகளும் தான் அதிகம். அடுத்ததாக பாகிஸ்தான் பிரதமர் மட்டுமல்ல, ஐரோப்பாவில் வந்து சுவிட்சர்லாந்து, அப்புறம் எகிப்து, இவங்க எல்லாமே கூட இந்த மத்தியஸ்த நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க. அநேகமாக அந்த பேச்சுவார்த்தை உடன்படிக்கை என்பது சுவிட்சர்லாந்தினுடைய ஜெனீவா நகரம் இருக்கு இல்லையா, அங்கே நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கே அந்த பேசும் இடத்தை தயார் செய்கிறார்கள். ஜேடி வான்ஸ் அமெரிக்க துணை அதிபர், அவருடைய தலைமையிலான அமெரிக்க குழு வரும். ஈரான் தலைமையில் சபாநாயகர் தலைமையிலான குழு அவர்கள் போவாங்க. அடுத்த வாரம் உடன்படிக்கையை அவங்க கையெழுத்திடுவாங்க அப்படின்ற செய்தி வரைக்கும் வந்திருக்கு. அப்போ மிச்சம் இருக்கிற பிரச்சனையெல்லாம் என்ன செய்வாங்க? மிச்சம் இருக்கிறதுல முக்கியமானது அணுசக்தி. ஆமாம், அமெரிக்கா பண்ணாதானே அவங்க ஜெயிச்சதா அவங்க வந்து வெளில பேச. ஆமாம், அணுசக்தியில் ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வாங்கணும். இனிமே உற்பத்தி செய்யும்போது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது 3% தாண்டக்கூடாதுன்னு பல நிபந்தனைகள் அமெரிக்கா விதிச்சிருக்கு. ஈரானும் நாங்கள் அமைதி வழிக்காக தான் அணுசக்தியை பயன்படுத்துகிறோம், ஒருபோதும் அணு ஆயுதம் தயாரிக்கவில்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட. இப்போ ஈரான் வந்து இந்த பிரச்சனையை வந்து என்ன செய்யலான்னு சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு தலைபோகிற விஷயங்களாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை முதல்ல பேசுவோம். அதற்கு பிறகு ஒரு 60 நாட்களில் இந்த அணுசக்தி உள்ளிட்டு மற்ற நடவடிக்கைகளை பேசுவோம். இப்போ ஹோர்முஸ் நீரிணையை கூட இப்போ அவங்க திறப்பதற்கு இந்த பேச்சுவார்த்தையில் ஒத்துக்கிட்டாலும் கூட, ஹோர்முஸ் நீரிணை என்பது இதற்கு முன்னாடி இருந்தது போல் இருக்காது. இதற்கு முன்னாடியே ஃப்ரீயாக கப்பல்கள் போயிட்டு வரும். ஒரு நாளைக்கு 140 கப்பல்கள் கல்ஃப் நாடுகளிலிருந்து அந்த பாரசீக வளைகுடாவை கடந்து போகும். அந்த நிலைமை என்பது வந்து இனி இருக்காது. அது வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வழியாக ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்றதான் ஈரானுடைய. ஆனால் மறுபடியும் அதை எப்படி ட்ரம்ப் போட்டுப்பார்? வேற இப்படி ஒருத்தங்க வசூல் பண்ணுறதை என்னால் அனுமதிக்க முடியாதுன்றதா. அப்போ அவர் நெகோஷியேட் பண்ணணும். என்ன நெகோஷியேட் பண்ணணும்? அந்த முற்றுகையை நிறுத்தணும். ஈரானுக்கு வருகின்ற கப்பல்களை எல்லாம் அவங்க வழிமறிக்கிறாங்க இல்லையா, அந்த முற்றுகையை நிறுத்தணும். அங்கேருந்து தாக்குதலும் நடத்துகிறாங்க. ஈரானுடைய கப்பல்கள் ஸ்மால் போட்டாக இருக்கட்டும், இதை தாக்கிட்டு இருக்கிறாங்க, அதை நிறுத்தணும். மிக முக்கியமாக இந்த போரால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு நிவாரணம் என்பது தான் ஈரானுடைய கோரிக்கையாக இருக்குது. அவ்வளவு 300 மில்லியன் கேட்குறாங்க. ஆமாம், அவ்வளவு இழப்புகள் ஈரான் வந்து அடைந்திருக்கிறது. மக்களும் கிட்டத்தட்ட ஒரு 3000க்கும் மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு நட்டையீடு நிவாரணம் வர வேண்டும் என்பது ஈரானுடைய கோரிக்கை. அதே போல் பொருளாதார தடை முற்றிலும் எடுக்கணும். அமெரிக்கா வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்குது. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்து என்னென்னா, ஒபாமா காலத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த பொருளாதார தடைகளை ரத்து செஞ்சு ஈரானுக்கு அப்படி ஒரு இதை காமிச்சிட்டாங்க. அதனால் ஈரான் ரொம்ப துள்ளி குதிக்குது. அதனால் பொருளாதார தடை என்ற இந்த கண்காணிப்பை நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டும். அதன் மூலம் தான் இவர்களை வழிக்கு வைத்திருக்க வேண்டும். ஒரே அடியாக இவர் இந்த பொருளாதார தடையை எடுக்க முடியாது அப்படின்னு அமெரிக்கா ட்ரம்ப் வந்து நினைக்கிறாரு. ஆனால் ஈரான் அதில் உறுதியாக இருக்குது. இந்த ஹோர்முஸ் நீரிணை கடந்த காலம் போல் இருக்காதுன்னு அவங்க சொல்கிறதுக்கு காரணமே இந்த பொருளாதார தடை தான். இந்த பொருளாதார தடையால் ஈரான் இழந்தது ஏராளம். எந்த நாட்டு கூடயும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாது, ஏற்று இறக்குமதி செய்ய முடியாது. மக்களுக்கு தேவையான மருந்துகள், தடுப்பூசிகளை கூட நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடாது. அப்போ உள்நாட்டிலேயே அதற்கான R&D எல்லாம் போட்டு ரிசர்ச் பண்ணி அப்படி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை. அதையும் இந்த போரில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் குண்டு வீசி அழிச்சிருக்காங்க. அதனால் ஈரான் வந்து அதில் உறுதியாக இருக்குது. அதனால் அமெரிக்கா ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஹோர்முஸை திறந்து விட்டால் அமெரிக்காவில் ஒரு பேர் கிடைக்கும்னு நினைக்கிறாரு. என்னால் தான் ஹோர்முஸ் வந்து திறந்துருக்குது,
ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் போருக்கு முன்னாடியே திறந்து தான் இருக்கு. உன்னாலதான் மூடி இருக்கு. ஆமாம், நீ போர் துவங்கியதுனால தான் அது மூடப்பட்டதே தவிர அது வந்து புதுசாக திறக்கிற மாதிரி அவர் ஒரு ஃபிலிம் காட்டுறாரு. இங்கே சிங்கப்பெண் அதிரடிப்படை போல ட்ரம்ப் வந்து அப்படி ஒரு இதை காட்டுவதற்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அங்கே அது எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுல்ல, அவங்களே இதை சொல்கிறாங்க. ஆமாம், நல்லா இருந்ததை மூடி விட்டு இப்போ வந்து திறக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக உலகம் முழுவதும் பொருளாதார நெருக்கடி, விலையேற்றம், எரிபொருள் விலை உயர்வு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மோடி கூட உஜ்வாலா திட்டத்துக்கு ஃபஸ்ட்டு 12 சிலிண்டரு 9 சிலிண்டரு இப்போ 4 குறைச்சிருக்காரு. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசலுடைய இருப்பு என்பது ஒரு 60 நாள் 50 நாளைக்கு தான் இருக்குன்னு ஹர்தீப் சிங் பூரி சொல்லியிருக்கிறாரு. இயற்கை எரிவாயு அதனுடைய முடக்கத்தினால உரங்களுடைய தயாரிப்பும் விற்பனையும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. விலை அதிகமாயிருக்கு. இப்போ மேட்டூர்லேருந்து தண்ணி திறக்கலை அப்படின்னு எதிர்கட்சிகள் விஜய் கட்சியை பார்த்து விமர்சிக்கிறாங்க. இப்போ ஒரு கால் வந்து மேட்டூரில் தண்ணி இருந்து திறந்து விட்டாலே கூட விவசாயத்திற்கு தேவையான உரங்கள் இங்கே தட்டுப்பாடு, ரெண்டாவது விலை அதிகம். அதை ஏற்கனவே நட்டத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அது கட்டுப்படியாகாத விலைக்கு யூரியாவும் பொட்டாஷ் மற்ற உரங்கள்லாம் போயிடுச்சு. இதற்கு காரணம் வளைகுடாலேருந்து வர வேண்டிய இயற்கை எரிவாயு. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் உலகம் முழுவதும் இருக்குது. இதுக்கு காரணம் அமெரிக்கா தான் அப்படின்ற ஒரு பேரும் உருவாயிருச்சு. ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவிலும் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கா ஹோர்முஸை நம்பி இல்லை, அந்த வழியாக நமக்கு எண்ணெய் வரப்போகிறதில்ல. ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர் நாம தான், வெளிநாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்கிறோம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்டர்நேஷ்னல் ரேட்டு படி பிரெண்ட் க்ரூட் ஆயில் என்ன ரேட்டு விற்கிதோ அந்த ரேட்டு தான் அமெரிக்காலையும் விற்கிது. அவங்க வந்து நாங்கள் பாதிக்கப்படலைன்றதுக்காக அமெரிக்க கச்சா எண்ணெய் உற்பத்தியாளர்கள், பெட்ரோலிய நிறுவனங்கள் விலையை குறைச்சி வந்து விற்கலை, இன்டர்நேஷ்னல் ரேட்டில் தான் விற்கிறாங்க. அதனால் அமெரிக்காலையும் வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது, விலைவாசி உயர்வு, பணவீக்கம், இது எல்லாமே இருக்குது. அப்போ உள்நாட்டில் ட்ரம்புக்கு அதுவும் எதிர்ப்பாக இருக்குது. போரை முடித்தால் மட்டும்தான் இந்த நிலைமை சரியாகும். அடுத்தது அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு, குறிப்பாக வளைகுடா நாடுகள். இப்போ இந்த வாரம் நடந்த தாக்குதலில் கூட ஈரான் திரும்பவும் வளைகுடா நாடுகளைத்தான் தாக்கி இருக்குது. அப்போ இதை ஈரான் தொடர்ந்து செய்யும்போது வளைகுடா நாடுகள் தங்களுடைய நடவடிக்கைகளை, பொருளாதார வாழ்க்கையை சுமூகமாக வாழ முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையும் உருவாயிருச்சு. இதனால என்ன பிரச்சனை, நீங்கள் இப்போ பேச்சுவார்த்தை நடந்து அடுத்த ஜெனீவாவில் கையெழுத்தாகி ஒரு சில வாரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை சரி பண்ணுவதற்கே பல காலம் பிடிக்கும். வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டோரேஜில் இப்போ இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயு, க்ரூட் ஆயில், இதை கப்பல்களில் காலி செஞ்சு ஏற்றுமதி செஞ்சால் தான் உற்பத்தியை ஆரம்பிக்க முடியும். இப்போ உற்பத்தி செஞ்சு எங்கே கொண்டு கொட்டுறது, அதுக்கு இடம் இல்லை. ஏன்னா இந்த போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அது ஃபுல்லாக இருக்குது. அதனால் கல்ஃப் நாடுகளுடைய பொருளாதாரம் என்பது மிகவும் பாதிக்கப்பட்டிருக்குது. அதே போல் கல்ஃப் நாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டு மக்கள், குறிப்பாக ஆசிய நாட்டு மக்கள், இந்தியர்கள் மட்டும் 90 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இலங்கை, நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த நாடுகளை சேர்ந்த தொழிலாளிகளும் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் அது பிரச்சனையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்தியர்கள் மட்டுமே ஒரு 10-15 பேர் இந்த போரால் இறந்துருக்காங்க. இப்போ இந்த கப்பல் சொன்னீங்க, கப்பலில் 3 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் வந்து கல்ஃப் நாடுகளில் வந்து பணியில் ஈடுபட்டு இருக்கும்போது ஈரானுடைய ட்ரோன் தாக்கியும் சில இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய வேலை நிலைமைகளும் பாதிக்கப்பட்டிருக்குது. போர் நடந்துகிட்டு இருக்குது, ஈரான் தாக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்தியர்கள் ரெகுலராக வேலைக்கு போகணும். அது வந்து கடல் நீரை குடிநீராக்கும் தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு அந்த தொழிற்சாலைகளாக இருந்தாலும் இவர்கள் போய் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் அது பாதிப்பு. இப்போ வளைகுடா நாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா அமெரிக்காட்ட இருக்குது. அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் அங்கே இருக்கிறதுனால நமக்கு பாதுகாப்புன்னு இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்த வளைகுடா நாடுகள், அது இருக்கிறதுனால நமக்கு பாதுகாப்பு இல்லை. ஈரான் தொடர்ந்து தாக்குது, ஈரானை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அழிக்க முடியவில்லை, ஒடுக்க முடியவில்லை, முடக்க முடியவில்லை. இது அவங்களுடைய கருத்தாக இருக்குது. அப்போ இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ட்ரம்புக்கும் அமெரிக்காவுக்கும் நிர்பந்தம் அதிகமாக இருக்குது. அதனால் அடுத்த வாரம் கண்டிப்பாக ஜெனீவாவில் இரு தரப்பும் சந்தித்து கையெழுத்து போட்டு உடன்படிக்கை கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிரச்சனையாக இந்த விஷயங்களை வருங்காலங்களில் பேசிக்குவாங்க. அதாவது
கல்ஃப்ல இருந்து அமெரிக்கா தங்களோட படையெடுக்கிற அந்த மாரி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை நஷ்டஈடு கொடுக்குறதா இருக்கட்டும், சாங்ஷன் நீக்கிறதா இருக்கட்டும், இந்த மாரி பெரிய பெரிய விஷயங்களை கூட அது அப்புறம் பேசலாம். ஆனால் ப்ரைமரியாக பேச வேண்டிய விஷயங்கள்லேயே வந்து இன்னும் உடன்பாடு எட்டின மாரி தெரியல. 6 மாதம் திறக்கணும்னா இவங்க முற்றுகையை பின்வாங்கணும். அப்படி 6 மாதம் திறந்தாங்க இவங்க வசூலிப்பாங்க. இதை முற்றுகையை பின்வாங்காமல் 6 மாதம் திறக்க இவங்களும் ஒத்துக்க போகிறது கிடையாது. அது ஃபேரும் கிடையாது. எப்படி இது ஒரு யார் காம்ப்ரமைஸ் பண்ணுறக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்னு நீங்கள் இல்லை, இப்போ 2 பேருமே அதுக்கு உடன்படிக்கைக்கு வந்து தான் ஆவாங்க. ஹோர்முஸ் வந்து அநேகமாக திறக்கப்படும். ஈரான் வந்து முற்றுகை எடுக்காட்டுமா? இல்லை, முற்றுகையும் முற்றுகை எடுத்துருவாங்க. ஹோர்முஸ் திறக்கப்படும். அதான் முன்னே சொன்னேனே, அந்த வெளிநாட்டு சொத்துக்கள் விடுவிக்கப்படும். லெபனான் மீதான தாக்குதல் நிறுத்தப்படும். அது எல்லாமே இந்த ஜெனீவா பேச்சுவார்த்தை. ஆமாம், இந்த 3 இதுதான் ஃபஸ்ட்டு. அதாவது ஈரான் தரப்பிலிருந்து செய்தி நிறுவனங்களுக்கு கசிய விட்ட அந்த தகவல்கள் இந்த 3 தான். அதுதான் ட்ரம்ப் மறுத்து சொல்றாருல்ல. இல்லை, ட்ரம்ப் பொதுவாக சொல்றாரு. அவர் இதுக்காக சொல்றாரு. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, எதுவாக இருந்தாலும் தாம் மூலம் அறிவிக்கணும். கரெக்டா? இப்போ நம்ம ஆபரேஷன் சிந்தூர் அவர் தானே அறிவிச்சாரு, போர் நிறுத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னு 100 தடவை அறிவிக்கிறாரு. ஆமாம், அது மாதிரி தான் முதல்ல அறிவிக்கணுன்றதுக்காக அதை சொல்றாரே தவிர, இந்த விஷயங்கள்லாம் முதல்ல தீர்க்கப்பட இருக்கிறது. பாகிஸ்தான் அதற்கு தான் முயற்சி பண்ணுது. அப்போ அமெரிக்கா வந்து இப்போ அவங்க இருக்கிற ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி தான் வந்து ஆகணும். அதுக்கு தான் ஹோர்முஸ் திறந்துட்டாங்க அப்படின்னு அது ஒரு வெற்றியாக காமிக்கிறதுக்கு ட்ரம்ப் முயற்சி பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எடுக்கிறதுலாம் வராது. அது வராது. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால பின்னாடி ஒரு 60 நாட்களில் வந்து நம்ம விலாவாரியாக பேசிக்கலாம் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. அதனால் இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும் என்பது முக்கியமாக அமெரிக்காவுக்கு ஒரு நிர்பந்தம். இதற்கு மேலேயும் அவர்கள் இதை இழுக்க முடியாது அப்படின்ற லெவலுக்கு வந்துருச்சு. உலக நாடுகளும் அங்கே ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இஸ்ரேலும் லெபனானை தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கு. லெபனானில் மட்டும் 3700 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நேற்று கூட ஒரு 20 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. முக்கியமாக அங்கே வந்து ஐநா அமைதிப்படை இருக்கு இல்லையா, அந்த அமைதிப்படையில் செர்பியாவை சேர்ந்த வீரர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இதற்கு முன்னாடி இந்தோனேசியா வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பிரான்ஸை சேர்ந்த 2 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதையெல்லாம் வந்து ஐநா பாதுகாப்பு சபை என்பது பாதுகாப்பு கவுன்சில் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படி இஸ்ரேலினுடைய தாக்குதலும் அதிகரிச்சுட்டு இருக்குது. அப்போ இஸ்ரேலுக்கு ஒரு கடிவாளம் போடணுன்னாலே இந்த ஒப்பந்தம் முக்கியமானது. லெபனானை நாங்கள் எந்த இதுலையும் கைவிட மாட்டோம், எங்கள் நாட்டுக்கு மட்டும் அமைதி வந்தால் போதும் அப்படின்னு விட மாட்டோன்றதில் ஈரான் உறுதியாக இருக்குது. இப்போ போன ஒப்பந்தம் இப்போ ஒரு இடைக்காலமாக போட்டாங்கல்ல, இடைக்கால போர் நிறுத்தப்போ கூட லெபனான் மீது இருந்தது. அதை மீறி தானே இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு. மறுபடியும் இப்படி ஒரு அமெரிக்காவும் இது இஸ்ரேலை சேர்க்காம அமெரிக்காவும் ஈரானை மட்டும் ஒரு ஒப்பந்தம் போடும்போது இஸ்ரேல் அதை மறுபடியும் காப்பாற்றணுன்ற எந்த அடிப்படையில் ஒரு அதான் இடையில ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்களா, நெதன்யாகுவை ட்ரம்ப் போட்டு தாக்குனாரு, ஃபோனில் கண்டபடி திட்டினாரு, பேசினாரு அப்படின்னு. அது இஸ்ரேல் ட்ரம்பை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த போரில் இழுத்து விட்டாங்க அப்படின்றது உண்மை. அமெரிக்காவுக்கு இந்த போர்னால எந்த நன்மையும் ஒரு 5 காசுக்கு கூட பிரயோஜனம் இல்லை. அதை ரொம்ப தாமதமாகத்தான் ட்ரம்புக்கு புரிய வருது. நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம், நம்மளை வச்சு இஸ்ரேல் காரியம் சாதிச்சிருக்கு. அதனால தான் ஃபோனில் நெதன்யாகுவை கண்ணா பின்னான்னு பேசுகிறாரு. அதனால் இந்த போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் ஒரு தடை கொடுக்குது, ஒரு தடங்கல் செய்யுது அப்படின்னா ட்ரம்ப் சும்மா இருக்க முடியாது. இஸ்ரேல் தலையில் 2 கொட்டு கொட்டி நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அவர் செய்வது கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். இஸ்ரேலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகும். பல பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இஸ்ரேல் தன்னுடைய சொந்த ஆற்றல் வளங்களின் மூலமாக ஈரானோ மற்ற நாடுகளே தாக்கிக்கிட்டு இருக்கு. அப்படி எதுவும் இல்லை. அவங்க வைத்திருக்கிற விமானங்கள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வரிசை விமானங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆயுதங்கள், அது வெடிமருந்து, எல்லா பணம், இது எல்லாமே வருடம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்குது. அமெரிக்கா சப்போர்ட் இல்லாமல் இஸ்ரேல் இவ்வளோ ஆட்டம் போட முடியாது. அதனால் அமெரிக்கா வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் நேரடியாக பங்கேற்கவில்லை என்றாலும் இஸ்ரேல் என்ன செய்யணும் என்பதை இந்த அமெரிக்கா வந்து முடிவு செய்து கண்காணிக்கிற நிலைமை தான் இருக்குது. அதுக்கு அமெரிக்கா ஒத்து தான் ஆகணும். இஸ்ரேல் அமெரிக்கா சொன்னால் கேட்டு ஆக வேண்டிய நிலைமை தான் இருக்குன்றதுனால அதுவும் நடக்கும் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்கிறாங்க. அதை இஸ்ரேல் மீற முடியாது. இப்போ இந்திய கப்பல் தாக்கப்பட்டது, இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டது, இது தொடர்பாக இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் என்னவா? இந்தியா வந்து அமெரிக்க தூதரை கூட்டு
தங்களுடைய கண்டனத்தையே அதை தெரிவிச்சிருக்கிறாங்க. 2 முறை கூட்டு தெரிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 முறை. ஆமாம். ஏற்கனவே சொன்னது போல் இந்தியர்கள் கணிசமாக இந்த போரினால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதை தாண்டி இந்தியாவில் வந்து இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் முடிந்த பிறகு பெட்ரோல் டீசல் விலை கணிசமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல் சமையல் எரிவாயு, அது வீட்டு சிலிண்டராக இருந்தாலும் கமர்ஷியல் சிலிண்டராக இருந்தாலும் அது விலை உயர்த்தப்பட்டிருக்குது. இப்போ இந்தியா முழுவதும் அது வந்து பெரிய பிரச்சனையில் இருக்குது. பெட்ரோல் டீசலும் நம்முடைய ஸ்டாக் என்பது குறைவாக இருக்குது. இப்போ ஹோர்முஸ் வழியாக வளைகுடா நாடுகளிலிருந்து மீண்டும் அந்த சப்ளை ரெகுலராக வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து ஸ்டேபிளாக எரிபொருளை வந்து சப்ளை பண்ண முடியும். அப்படி முடியாதுன்ற காரணத்துக்காக தான் சிக்கன நடவடிக்கைகள் எடுங்கன்னு சொல்லி மோடி நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறாரு. இப்போ மோடி வந்து நாட்டு மக்களுக்கு சிக்கனமாக பொதுவாகவே இருக்க சொல்கிறாரு. உஜ்வாலா திட்டத்தில் சிலிண்டர்லையும் குறைச்சிட்டு வர்றாரு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் விஜய் அவர் வந்து வருஷம் 6 சிலிண்டர் அவர் கொடுக்குறதா சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் நடக்குமா, இல்லை இது காரணமாக தள்ளிப்படப்படுமா? அது வந்து ஒரு ரைமிங்காக அன்னபூர்ணா சூப்பர் 6ன்னு கொண்டு வந்த திட்டம். மற்றபடி சிலிண்டருக்கு எங்கே கேஸ் உற்பத்தி ஆகுது, யார் தயாரிக்கிறாங்க, எங்கேருந்து வருது, அது எதுவும் விஜய்க்கும் சரி விஜய் கட்சிக்காரங்களுக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுற ஜான் ஆரோக்கியசாமி டீமோ இல்லை வாய்ஸ் ஆஃப் காமனோ யாருக்கும் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக் நியூஸை பரப்புறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ கூட நிதி ஆயோக் போயிட்டு வந்தார் இல்லையா, அங்கே பேசியிருக்கலாம்ல, இந்த மாதிரி சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது, அனுப்புங்க, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்க வேண்டியது தானே. அப்போ அதெல்லாம் அவர் விஜய் வந்து ஒன்றிய அரசின் மூலமாக வர வேண்டிய விஷயமா இருந்தது அப்படின்னு சொன்னால் மேலோட்டமாக பேசுவார், அல்லது அதை பற்றி அவருக்கு தெரியாது. அப்படியே கேட்டால் கூட ஈரான் போர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம், அதனால தான் நாங்கள் தர முடியலைன்னு சொல்லி. இப்போ தமிழ்நாட்டில் என்ன யதார்த்தம் என்னவா இருக்குது, எனக்கு தெரிஞ்சு பல டீ கடைகள் வந்து சிலிண்டரை கம்மியாக வாங்கிட்டு அப்பப்போ பயன்படுத்திக்கிறாங்க. டீயை மொத்தமாக போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதிலிருந்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குறாங்க. இல்லை இண்டக்ஷன் ஃப்ரெஷ்ஷாக டீ போட்டு தர்றதில்ல, டீ போட்டு வச்சிடுறாங்க ஆல்ரெடி, அதுலேருந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து 24 மணி நேரமும் சிலிண்டர் எரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஹோட்டல்களை பொறுத்த வரைக்கும் மெனு லிஸ்ட்டை குறைஞ்சிட்டாங்க. அவங்களும் இந்த மாதிரி ரெடிமேடாக செஞ்சு வச்சுட்டு அதை சப்ளை பண்ணக்கூடியது வச்சுருக்கிறாங்க. இது போக பல கடைகள் மூடப்பட்டிருக்குது. நேச்சுரல் கேஸ் இல்லாமல் பல தொழில்கள் மூடப்பட்டிருக்குது. உரம் தயாரிக்கின்ற தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்குது. அதில் வேலையில்லா திண்டாட்டம், இப்படி பல விஷயங்கள் சங்கிலி தொடர் போல் நடக்குது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த ஆண்டு என்பது நமக்கு மிக ஒரு கடுமையான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் மோடி அரசினால் எடுக்க முடியலை. இப்போ ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்கணும்னா அமெரிக்காவினுடைய அனுமதி தேவையாக இருக்குது. நாங்கள் ஒரு சுயமான இறையாண்மை பெற்ற ஒரு நாடு, நாங்கள் நினைத்தால் ரஷ்யாவிட்டேருந்து வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தில்லோ கெத்தோ மோடிட்ட வந்து இல்லை. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ அதை இவர் கேட்டு நடந்துக்கிறாரு. அப்படி மாற்று வழிகள்லாம் தேடினால் மூலம் தான் இது செய்ய முடியும். அமெரிக்கா என்ன சொல்லுது, நாங்களே உங்களுக்கு எண்ணெய் சப்ளை பண்ணுறோம், வெனிசுவேலாவிலேருந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. வெனிசுவேலாவிலையும் உற்பத்தி என்பது அப்படி அபரிதமாக அதிகரிக்க முடியாது. அதுக்கு பல பில்லியன் டாலர் முதலீடு செய்தால் மட்டும்தான் அங்கே உற்பத்தியை கூட்ட முடியும். இப்போ ரஷ்யாட்டையே எல்லா நாடுகளும் போய் நின்னால் ரஷ்யா ஓவர் நைட்டில் உற்பத்தி அதிகரித்து கொடுக்க முடியாது. அப்போ எகைன் என்ன ஆகுதுன்னா, கல்ஃப் நாடுகள் அது வழக்கமாக செயல்பட்டால் மட்டும்தான் இந்த இதை தீர்க்க முடியும். இப்போ சைனா, ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள்லாம் தங்களுடைய இருப்பு, ஒரு எமர்ஜென்சி இருப்பு அப்படின்றதை கணிசமாக வச்சுருக்கிறாங்க. ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு வச்சுருக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க பண்ண முடியும். நம்மக்கிட்ட அப்படி ஒரு கட்டுமானமோ பார்வையோ இந்த அரசுக்கு இல்லை. அப்பப்போ இறக்குமதி செஞ்சு தயாரித்து அனுப்புகிறதான். ஒன்று கப்பலில் இருக்கும், இல்லை ஸ்டோரேஜில் க்ரூட் ஆயில் இருக்கும், தயாரிச்சதுன்னா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகும். நம்ம வச்சுருக்கிற அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ இந்தியாவினுடைய பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ குறுவை சாகுபடிக்கு விஜய் ஒரு நிதி தொகுப்பை அறிவிச்சிருக்கிறாரு. மேட்டூர்லேருந்து தண்ணி வரலன்றது ஒரு பிரச்சனை. தண்ணி அவர் இப்போ கொல்லூர் மூகாம்பிகைக்கு போனாரே தவிர சிவகுமாரை பார்த்து மேட்டூரில் தண்ணி திறந்து விடுங்கய்யா, 19 டிஎம்சி திறக்கணும்னு காவிரி நடுவர் மன்றம் அணை கட்டுறதுக்கு தீவிரமா இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து போய் பேச. ஆமா, இல்லை இப்போ டிகே சிவகுமார் என்ன கருதுறாருன்னா, விஜய் வந்து ஒரு பலவீனமான முதல்வர், அதனால அவரை சமாளிச்சுக்கலாம், அவர் இருக்கும்போதே கட்டிடலாம்.
ஸ்டாலினாக இருந்தால் பிரச்சனை அப்படின்றதான் அவங்களுடைய கருத்து. இது அவர் பேசலை. ஒரு கற்பனைக்காக மேட்டூர்லேருந்து தண்ணி வர்றதாகவே வச்சுக்கணும். அப்போ குறுவை சாகுபடி நடக்குமானாலும் சிரமம்தான். ஏன்னா உரத்தட்டுப்பாடு. இப்போ யூரியா, பொட்டாஷு, அமோனியா இந்த விலைகள்லாம் வந்து தாறுமாறாக உயர்ந்திருக்கு. சப்ளையும் இல்லை. அப்போ போன சாகுபடி வரைக்கும் இருக்கிற உரத்தை வச்சு மேனேஜ் பண்ணாங்க. இனிமே செய்யக்கூடிய விவசாயத்துக்கு உரங்கள் என்பது கண்டிப்பாக தட்டுப்பாடு தான். அங்கிருந்து இயற்கை எரிவாயு அல்லது உரமாகவோ வந்தால் மட்டும்தான் அது சரி செய்ய முடியும். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை. இந்தியா முழுவதும் அதிக விவசாயம் நடக்கக்கூடிய பஞ்சாப், ஹரியானா, யூபி இந்த நாடுகளுக்கு, இந்த மாநிலங்களுக்கும் இது பெரிய பிரச்சனை. அதனால் மோடி அரசு இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க? பல பேர் வந்து இந்த பிரச்சனைகளை இன்னும் வெளிப்படையாக பேசலை. விவசாயிகள் இதை எதிர்த்து போராடுறாங்க. உரத்தினுடைய விலை உயர்ந்து போச்சு, உரம் தட்டுப்பாடாக இருக்குதுன்னு சொல்லி போராடுறாங்க. வருகின்ற நாட்களில் இந்த போராட்டம் வந்து மிக அதிகமாக இருக்கும். அதே போல் நிறுத்த அறிவிச்சாலும் ஆமாம், இது சரியாகி வந்து அது ரெக்கவர் ஆகிறதுக்கு சில மாதங்கள் ஆகும் இல்லையா? உடனடியாக அது சரி பண்ண முடியாது. இது ஒரு பிரச்சனை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக டீசல், பெட்ரோல் விலை உயர்ந்ததுனால மக்களுடைய அடிப்படை பொருட்களாக இருக்கட்டும், மற்ற விலைவாசி இது உயர்ந்திருக்கிறது. பணவீக்கம் அதிகரிச்சிருக்கு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் வீழ்ச்சி என்பது அதிகரிச்சுட்டு போகுது. தங்கத்தினுடைய விலையை கணிக்க முடியாமல் மாறி மாறி போகுது. இந்த குழப்பங்கள் எல்லாம் இருக்குது. பங்குச்சந்தையும் குறியீட்டு எண் வீழ்ச்சியில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் மோடி அரசு தன பொருளாதார வளர்ச்சி அவங்க பழைய நிலையை வந்து அடைய முடியாது. இதற்கு மாற்று ஏற்பாடும் அவர்கள் செய்யவில்லை. கடைசியில் இந்த சுமை என்பது மக்கள் மேலே தான் முடிய போகுது. இதற்கான அதிக விலையோ அதிக ரூபாயோ கொடுக்க போகிறது மக்கள் தான். இல்லை, பாஜக அரசாங்கம் இதை திறன்பட கவனிக்க மாட்டுது, கையாள மாட்டுது. ஓகே, ஆனால் எதிர்கட்சிகளும் இதை வந்து இந்த இந்த பிரச்சனையோட வீரியத்துக்கு ஏற்ற மாதிரியான ரியாக்ஷன் எதுவுமே இல்லையே. நாடாளுமன்றத்தில் அப்போ கூட்டத்தொடர் இருக்கும்போது ராகுல் காந்தி பேசினார், அதுவும் குறைவாக தான் பேசினார். எதுவுமே இந்த பிரச்சனைகள்லாம் சொல்லாமல் வேற ஒரு கதையை சொல்லி அது மாரி முடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆர்கனைஸ்டாக இந்தியா முழுக்க எதிர்கட்சிகளுக்கு எதிராக வினையாற்ற மாதிரியே இல்லையே. ஆமாம், எதிர்கட்சிகள் இதனுடைய முக்கியத்துவத்தை கண்டுகொள்ளவில்லை. இது தொடர்பான எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்காங்களே தவிர மற்ற கட்சிகள் எதுவும் இந்த போராட்டமோ இதை ஒரு பேசுபொருளாக ஆக்குவதோ செய்யவில்லை. நார்த்துலலாம் விவசாயம் அதிகம் இல்லை, பஞ்சாப், ஹரியானா போன்ற படங்களில் பெரிய பெரிய விவசாயங்கள்ல. ஆனால் அங்கே கூட அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இல்லை. அங்கே விவசாயிகள் போராடுறாங்க. இல்லை, கட்சிகள் அங்கே எதுவும் அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி செய்யலை. அதுக்கு காரணம் வந்து வேறு வேறு. இப்போ நீட்டு பேப்பர் லீக்காக இருக்கட்டும், சிபிஎஸ்சி பிரச்சனையாக இருக்கட்டும், இது மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து பேசப்படுகிறதே தவிர விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை வந்து பேசலை. அப்புறம் இந்த விலை உயர்வு வந்து 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்காக தான் பொறுத்திருந்தாங்க. அது முடிஞ்ச உடனே ஏற்றுறாங்க. இப்போ டெய்லியே ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி என்ன விலை அப்படின்ற முறையில் முடிவு பண்ணி ஏற்றுறாங்க. ஆனால் சர்வதேச விலை வந்து அப்படி ஒன்றும் அபரிதமாக உயர்ந்துடல. அதுக்கு என்ன மோடி அரசு சொல்லுதுன்னா, இவ்வளவு நாள் வந்து நாங்கள் நட்டத்தில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இதை விலை ஏற்றுறோம் அப்படின்றாங்க. ஆனால் பெட்ரோல் டீசலினுடைய அடக்க விலை என்பது குறைவு. இவர்கள் போடுகின்ற வரியின் காரணமாகத்தான் அது விலை அதிகமாக இருக்கிறது. ஒரு கால் வந்து அடுத்த வாரம் யூரோப்பில் பேச்சுவார்த்தை நடந்து கல்ஃப் நாடுகள் தங்களுடைய ஏற்றுமதியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அப்போ இவங்க விலையை குறைப்பாங்கன்னா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. இது அப்படியே அப்படியே மெயின்டைன் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு $100 பெட்ரோல்ன்றது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இருந்துச்சு இல்லையா? அப்போ வந்து $70 $65 சர்வதேச அளவில் ஒரு பீப்பாய் எண்ணெய் விலை இருந்தது. அப்போல்லாம் இவங்க குறைக்கவே இல்லைல்ல, $100 மெயின்டைன் பண்ணாங்க. இப்போ 108க்குன்னு பெட்ரோலுக்கு வந்து மக்களை பழக்கிட்டாங்கன்னா இது அப்படியே கன்னியூ பண்ணுவாங்க. மத்திய அரசுக்கு, ரிலையன்ஸுக்கு முக்கியமான பெரிய லாபங்க. எப்படி அமெரிக்காவில் பெட்ரோலிய நிறுவனங்கள் இன்டர்நேஷ்னல் ரேட்டுக்கு விற்று லாபம் பார்க்குதோ, இப்போ ரிலையன்ஸும் அதே தான். சர்வதேச இப்போ ரஷ்யாட்ட வந்து தள்ளுபடி விலையில் வாங்கும்போது கூட அவங்க இன்டர்நேஷ்னல் ரேட்டுக்கு தான் விற்றாங்க, ஏற்றுமதியும் பண்ணாங்க. அவர்களுக்கு இது லாபமாக இருக்கும். மக்களை பொறுத்தவரை பெரிய நெருக்கடி தான். இவ்வளவு நேரம் ஈரான் போர், அது இந்தியாவில் அதோட தாக்கம், இந்த நிலைமைகள்லாம் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.